அப்பா அம்மா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே முக்கியமான திருப்பமான நாளுமா. என்னோட கம்பெனியில மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க. ஆமாப்பா. அப்பா இந்தாங்கப்பா, இனிப்பு எடுத்துங்கப்பா. இல்லம்மா, வச்சு வந்துடுறேன். அம்மா, 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மனசு போலவே எல்லாமே நல்லா நடக்கு. நீ நல்லா இருப்பீடா. ஆமா தியாகு, நீ வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைக்கணுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்ப்பா. அப்புறம் பார்த்தேன்னா நானும் உங்கள் அப்பாவும் உனக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். டேய் தியாகு, எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் கடமையும் முடிஞ்ச மாதிரி இருக்குண்டா. அப்பா, என்ன அப்படியே கழட்டி விடலான்னு பார்க்குறீங்க, அப்படிதானே? டேய் தியாகு, ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரியா, நீ தான் எங்களுடைய மூத்த பிள்ளை. நீ நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அதை பார்க்குறது தாண்டா எங்களோட ஆசையே. அம்மா அம்மா யோசிக்காதீங்கம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா உங்கள் 2 பேர்த்திட்டு தனியாக விட்டு நினச்சிங்களா? அது மட்டும்தான் கிடையாது. எப்பவுமே நீங்கள் 2 பேரும் எங்கோட தான் இருக்கணும், அதை தெரிஞ்சுக்குங்க. ஏய் இங்கே பாடுறா, எப்பவுமே நாங்கள் 2 பேர் கூட தானே இருக்க போகிறோம். நல்லது கெட்டது எல்லாம் நீ தானே பார்த்தாங்கன்னு. சரிங்கப்பா சரிங்கப்பா. எங்களுக்கு பிறந்தது 2 உன்னை மதிக்கிறதே இல்லைடா. ஆனால் நீ அவங்க மேலே உயிரே வச்சிருக்கிறீடா. அதுதான்டா நம்ம ஊரில் எல்லாரும் நம்ம குடும்பத்து மேலே எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமாடா? அதெல்லாம் யாருனாலிடா? இல்லை உன்னாலதான். எப்பதான் 2 பேரும் புரிஞ்சுக்க போறாங்களோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையாடா. அப்பா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்பாவுக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் வைக்கிறீங்க. நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இங்க பாருங்கம்மா, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த ஊர்ல வாழத்தான் போறோம். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கண்டிப்பா தியாகு, இங்கே பாருடா, உனக்கு உங்கள் அப்பா கண்மணியை போய் பொண்ணு கேட்கலான் இருக்காரு. உங்கள் அப்பா போய் கேட்டா உங்கள் மாமா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அவ தாண்டா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, சரிதானே? சரிப்பா, சரிம்மா. அம்மா பாருங்க, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா. ஏய் நீ இங்கே பாடுறா, நீ மேலே மட்டும் பாரு, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ வேலையை இப்போ முக்கியமான பொறுப்பு இருக்கிற. சரிங்கப்பா, நான் உங்க பிள்ளைங்கப்பா, எல்லாத்தையும் சரியா கரெக்டா பாத்துக்குவேன். என்ன? ஏய் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்ன லட்சம் நான் சொல்றது? நீங்கள் சொன்னால் சரிதாங்க. ஆமா ஆமா, எனக்கு கம்பெனியில வேலைக்கு நாளைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குமா. எனக்கு லீவு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான்மா. நீங்க வேணா போய் மாமாட்ட பேசி பாட்டு வாங்க. என்னங்க, நாம போலாங்க. டேய் பிரகாஷ், எல்லாம் ரெடியாக தானே இருக்க? போனால் முடிச்சிடலாம்ல? மாப்பிள்ள, நீ எல்லுனா நான் என்னையா இருப்பேன்டா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். மாமா, நான் முன்னாடி போய் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. சரி மாப்பிள்ள. மாமா இங்கே பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. அடடே, வாங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா? வாமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. ஆமா, இப்பதான் இந்த அண்ணனோட வீடு கண்ணுக்கு தெரிஞ்சதா என்ன உங்களுக்கு? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதான் அடிக்கடி இந்த பக்கம் வர முடியலண்ணே. அண்ணே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அண்ணே? எனக்கு என்னமா குறைச்சல், கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். மாப்பிள்ள, அப்படியே அந்த சேரை எடுத்து போடுங்க. மாப்பிள்ள, சேரக்கீரை எதுவுமே வேண்டாங்க. சேரக்கீரை எதுவுமே வேண்டாங்க. எங்கேயும் மாப்பிள்ள கதிரமே கண்மணிங்க எங்கே போயிட்டாங்க? ஓ அவங்களா?
அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க மச்சான். ஆமா, என்ன திடீர்னு பூ பழம் தட்டோட வந்திருக்கீங்க? ஆனால் மாப்பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வேற வயசாகிட்டே போகுது. காலத்தில் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு வச்சா வயசான காலத்தில் நாம் நிம்மதியாக இருக்கலாம்ல. அதுவும் சரிதானுங்க மச்சான். ஆனா நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. அண்ணே, அது வந்து நான் சொல்கிறேண்ணே, அவர் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் பொண்ணுக்கு எங்களோட மூத்த பையன் தியாகுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோண்ணே. மாமா. உங்கள் கண்மணியை. என்ன இது? மாப்பிள்ள கொஞ்சம் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். மச்சான், யாரு பொண்ணை யாருக்கு கேட்டீங்க? தியாகுக்கா? அவன் நீங்க தூக்கி வளர்த்ததுனால வேணா அவனை நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம். அவனுக்கு என் பொண்ணை கொடுத்து சொந்த மருமனாக்க முடியாது. வேணா உங்களுக்கு பிறந்திருக்கானே கார்த்தி, அவனுக்கு கேட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. மாப்பிள்ளை அவன் எங்க பையன், சொத்துல சரி வாங்க முடியா? யோ மச்சான், யாருக்குயா வேணும் உன் காசு பணம் சொத்து? ஏன் எங்கிட்ட இல்லாத காசா பணமா? அவன் யாரு என்னன்னே தெரியாது. அவனுக்கு போய் என் பொண்ணை கேட்டியே. ஊர் பேர் தெரியாதவனுக்கு ஊருக்கு மத்தியில பரியுமா? நீங்க வேணா அவனை உங்க மகளா மெச்சிக்கலாம், அது உங்களோட தலையெழுத்து. டேய், மரியாதையா பேசுறா. இந்த பாரு, அவருடைய தங்கச்சி பொண்ண அவர் பையனுக்கு கேட்டு வந்திருக்காரு. இடையில இதை கேட்க நீ யாரா? இங்க பாரு, கண்மணி என்னோட சொந்த தாய்மாம் பொண்ணு. நான் கேட்காம வேற யாரா கேப்பா? அப்படி போறா அருவால. லட்சுமி, இது சரிப்பட்டு வராதுமா. அவனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கண்ணாலத்தான் பண்ணி வைங்க. நான் ஏன் பொண்ணை தரமாட்டேன். இப்ப நீங்க கிளம்பலாம். சரியா சொன்னீங்க மாமா. மாப்பிள்ளை நான் இருக்கப்பா, வேற எவனாச்சும் மாப்பிள்ளைன்னு உள்ள வருவான். வந்தானுங்கண்ணா பொழந்து போடுவான், பொழந்து. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே. பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல. வெளியில நட்ட செடி பூவத்தேட நாதி இல்ல. கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே. பச்சை நெல்லு நாத்து இப்போ பாசியானதே. நம்பி வந்த மனசு இப்போ நஞ்சு போனதே. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே. அடா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்க அப்பா அம்மா உங்க அண்ணனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? சரின்னு சொல்லிட்டாரா என்ன? அது எப்படி சரின்னு சொல்ல முடியும்? உங்க பையனுக்கு, அதாவது உனக்குன்னா சரின்னு சொல்லியிருப்பேன்னு அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. பெத்த பையன் என் மேல இல்லாத அக்கறை வளர்த்த பையன் அவன் மேல அதிகமாகவே வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரமாகவே ஒரு முடிவு கட்டுறேன். என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு, அடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் கறந்து பிஸ்னஸில் போட்டா கம்மனு கிடப்பாங்க பாரு. அதுவும் சரியாக தான் இருக்கு. ஆனா அவங்க எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு அவமானப்பட்டத நீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்காத. அது அப்படியே ஆறப்படு, அப்புறமா பார்த்துக்கலாம். அவங்களும் இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு காட்டிக்க போகிறேன்? நீங்கள் தான் என்னோட பக்கம் இருக்கிறீங்கள. ஆற போட்டு ஒரே அடியை அடிக்கிறேன்.
அந்த தியாக கண்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவன் என் மீனா மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா அடேங்க அப்பா, நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறேன். அது பாசம் இல்லை, வேஷம். நான் மட்டும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரட்டும், அவன் வேஷத்தை கழிச்சறிகிறேன். அவனோட வீணா போன பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு? அப்பா உங்கள் அப்பா நமக்கு சம்மதம் சொல்லிட்டாருல்ல. அடுத்தது மேற்படி நாம் பார்த்துக்குவோம். இந்த சந்தோஷமான விஷயத்தை நாம் கொண்டாடியே ஆகணும். கொண்டாடிட்டா போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன வேணாலும் பண்ணலாம். நாம் சினிமாவுக்கு போகலாமா? ஐயோ, இந்த சினிமா கினிமா பீச்சு கிச்செல்லாம் வேணாம், ரொம்ப போர். வேற ஏதாச்சும் புதுசாக சொல்லு. வேணாம்மா. ஆமாம் ஆமாம், கட்டிக்கு போகிற பொண்ணு பக்கத்தால் இருக்கிறப்போ நாம் எதுக்கு சினிமாவுக்கு போகணும்? சரி, படத்தில் நடிக்கிற மாதிரியே நாமளும் நேச்சராக நடிச்சுட்டா போச்சு. ஏய் என்ன சொல்ற? புரியலையா உனக்கு? புரியல. காதலனு காதலையும் தனியா செஞ்சுச்சா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வித்தாரக்கள்ளி விறகு பொறுக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தாட எரிச்சா. ஒன்றும் தெரியாது பாரு கள்ளிக்கு. அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் வாயில கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்பமா இருக்கும் இல்லையா, அதான். அப்படியா? வாயாலா சொன்ன இப்படி செஞ்சே காமிக்கிறேன். இப்படி செஞ்சலாமா? திருடா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டேன். பாரு, நீ ரொம்ப கெட்ட பையன்டா. இல்லடி, நான் ரொம்ப நல்ல பையன். ஆமாமா, பார்த்தே தெரியுது ரொம்ப நல்ல. டே புங்குலி, இது நம்ம எமலோகம் மாதிரி இல்லைடா. எதுக்கோ பார்த்து நடந்துக்க. இந்த உலகமே வேற மாதிரி இருக்குது. பார்த்து நடந்துக்க சொல்லிட்டு அவ்வளோதான். அதைத்தான் நானும் சொல்ல சங்கிலி. இங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் ஆபத்தானவங்க மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. இந்த மங்கிலியும் மாங்கனியும் கூட அப்படி தான் இருப்பாங்க போல. டேடி டேடி சத்தம் போட்டு பேசாதடா, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிற மாதிரி அவங்களும் ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம் விடு. மாமா, நம்ம கொஞ்ச நேரம் இந்த பூங்கோல் சுற்றி பார்க்கலாம் மாமா. ஆமாம், என்ன ஒருத்தரையும் காணோம், இல்லை எங்கே போயிட்டாங்க? யோ, என்னையா இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களக்கா இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏடா, நாங்கெல்லாம் லவ் பண்ணுற இடத்துல உங்க 2 பேருக்கு இங்கே என்னடா வேலை? அட போமாங்க நீ. அவன் பார்க்கில் என்னென்னமோ பண்ணுறான் தெரியுமா? அந்த ஆம்பளை பசங்களும் இந்த பொம்பளை பிள்ளைகளும் என்னென்னமோ பண்ணுறாங்க. சரி. ஆமாம் மாங்கனி, அந்த பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க. கட்டி பிடிக்கிறானுங்க, துரத்துறானுங்க. நாங்கள் விட்டுருவோமா? ஏயா என்ன பண்ண? ஏன்னா டேய், அட எமலாக இருக்குனுங்களே, ஏடா இப்படியே பண்ணிட்டீங்க? அட நாங்கள் ஒன்றுமே பண்ணல. அவங்க பக்கத்தில் போய் நின்னோம் அவ்வளவுதான். பக்கத்துல போய் நின்று என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். யோ மாமா, என்னையா நீ அமைதியா இருக்கிற? ஏடா வெக்கம் கட்டுக்கையால இப்படியே கேட்பீங்க? அட போமாங்க நீ. மாங்கனே இங்க வா. அட இவன் இப்படியே ஊருக்குள்ள விட்ட பண்ண வச்சுக்கா, சின்ன புள்ளிவரே நாரி போயிரு. கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கலாம். அட நாங்கள் ஒன்றுமே பண்ணல. அவனுங்க பக்கத்தில் போய் நின்னோம். அவனுங்க தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் நில்றான்னு கத்துனோம். அவனுங்க கேட்கவே இல்லை. சரி, அந்த பொண்ணுங்களே அதை விட்டுட்டு போனா அதையும் கேட்கல, கூட்டிட்டு ஓடியா போயிட்டானுங்க. ஏயா ஓடாம அப்புறம் என்னையா பண்ணுவாங்க? ஓ, அப்போ நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்களா? ஏன்னா வெக்கம் கட்டுக்கையால இப்படியே கேட்பீங்க? அட கிறுக்கணுங்களே, எவ்வளோ கிறுக்கணுங்களே. ஊருக்குள்ள விடவே கூடாது.
மாங்கனி ஆ இவனை ஊர்கள் விட்ட பண்ண வச்சுக்கா ஊரையே நாத்து படிச்சு வச்சிருவானுங்க. ஆமா நீங்க அங்க போய் என்ன செஞ்சீங்க? அட நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே. மாங்கனி, ஆ அவனுங்க செஞ்சத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரியா? என்னது நான் சொல்லி தரணுமா? ஏடா பைத்தியமா பிடிச்சிருக்க, நான் எப்படி சொல்லி தர்றது? அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? நீ கத்து தந்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற தங்க நகையில கொஞ்சம் உனக்கு கொடுப்போம், இல்லைன்னா போ. ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. இது பாரு மொத்தமாக சொல்லி தர முடியாது, ஏதோ கொஞ்சமா சொல்லி தரேன். நீங்க அப்புறம் நான் கத்து தரேன் சரியா? சரி. ஏண்டா டேய், உங்களோட ஆட்டமெல்லாம் இங்க பையில வச்சிருக்கிறீங்களா மூட்டை நகை, அதெல்லாம் குறையிற வரைக்கும் தானே உங்க ஆட்டமெல்லாம், அப்புறம் வைக்கிற உங்களுக்கு ஆப்பு. ஓ அப்படியா? இந்த தங்க நகை மட்டும் குறையட்டும், அப்படியே உன்னையும் மாங்கனியும் தூக்கிட்டு போயிருங்களே உலகத்துக்கு. அட நாரவாயா உர்றா. யோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாத. இங்க பாரு நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அப்படியே கேக்குறோம். என்ன மாமா? ஆமா அப்படியே பாத்துக்கலாம். மாங்கனி, ஆ. நான் வேணா இங்க ஒரு ஆம்பளை பையன் செஞ்சு காமிக்குமா? ஏய் இதுக்கே எனக்கு இருக்குள்ள நடுங்குது, அது வேறயா? அவன் அந்த பொம்பளை புள்ளைய இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டான். யோ என்னையா பண்றீங்க? போடவேல அவுத்துட்ற போல. மாங்கனி, என்னடா உனக்கு என்னடா? அவனுங்க இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு பண்ணிருந்தா நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஏய் இதுக்கே என்னால முடியல, அது வேற இருக்கா? இங்க பாரு தயவு செஞ்சு நான் விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கூட அதுவும் எங்களுக்கு சரியா? சரி அவ்வளவுதானே, கத்து தரேன் போதுமா? இது பாரு நீங்க முன்னாடி போங்க, டேய், என் மாமா கூட்டி நீங்க வந்துறேன் ரெண்டு போங்க. பேரும் முன்னாடி போங்க. எனக்கு மாங்கனிக்கு சின்ன வேலை இருக்குது, நாங்க பாத்துட்டு வரா. மூடிட்டு போங்க. பாருங்கப்பா. சரி நாங்க வரோம். மாமா என்ன மாமா இந்த லூசுங்க எப்படி பேசிட்டு போறானுங்க? இவனுங்க ஆளாளு தூக்குறானுங்க குத்துறானுங்க. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. மாங்கனி சரி வா. ஒன்றும் கவலைப்படாத, அந்த நாய் ரெண்டு போயிட்டு போகுது, அப்படியே கொஞ்ச நேரம் அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போடா. இந்த வயசான காலத்துல ஏன் மாமா உனக்கு வேற? எனக்கு வயசாகி போச்சு. சரி வா வா உள்ள போயிடலாம், வா வா போ. நாம வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு, கண்மணி வேற வரேன்னு சொன்னா இன்னுமே காணுமே, என்ன பண்றது? எங்க போயிருப்பா? டைம் வேற ஆகிட்டே இருக்குதா? கண்மணி வா வா வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டே இருக்க. மாமா எனக்காகவா காத்துட்டு இருந்தீங்க? உனக்காகத்தான். உன்ன மாதிரி ஒரு அழகான அறிவான அடக்கமான பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த ஆண்டவன் பாரு எனக்கு உனக்கு புடிச்சு போட்டு வச்சிருக்கிறான். மாமா நாம் ஒரு கணக்கு போட்டா ஆண்டவன் இன்னொரு கணக்கு போட்டதா. நீங்க எனக்கு கிடைக்க நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணினோ தெரியல. அனாதையா இருந்து எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்த கடவுள் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை எனக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கு புண்ணியமா செஞ்சுட்டே இருக்கணும். ஐயோ பெரியவரே, உங்க தத்துவத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கைக்கு வருவோமா? நான் உங்ககிட்ட சின்னதா ஒரு கதை சொல்லுவேடா. கதையா? கதைனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க சொல்லு சொல்லு பார்க்கலாம். இப்போ சொந்த கதை சொல்ல போறியா இல்ல சோ கதை சொல்ல போறியா? நம்ம சொந்த கதை கொஞ்சம் பேச வரியா மாமா? நம்மளோட கதையா? அப்ப நல்லாவே இருக்கு. இங்க சொல்லு பார்க்கலாம். மாமா இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஐ ஆரம்பமே சும்மா அசத்தலாம் இருக்குதுவோ. சொல்லு சொல்லு. ஆரம்பிக்கவே இல்ல மாமா, அதுக்குள்ள இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. சரிப்பா நீ சொல்லுப்பா. சரி கல்யாணம் வேணாம் விடு. இப்போ நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வை. அதுக்குள்ளயா?
அடேங்க அப்பா, என்ன கதை! சூப்பர் சூப்பர். அப்புறம் அதுக்கு மேல சொல்லு. ஐயோ, இதை பாரு, கோவத்தை பிடிச்சி கண்மணி. இதை பாரு, முதல்ல நமக்கு குழந்தை பிறந்தா அது பையனா பொண்ணா? அதுதான் குழந்தையே பிறந்துச்சுன்னு சொல்லிட்ட, அதையும் நீயே சொல்லிட்ட, பரவாயில்ல. மாமா, முதல்ல பையன்தான். பையன்லாம் எனக்கு வேண்டாப்பா. உன்ன மாதிரி ஒரு அழகான அறிவான பொண்ணு தான் எனக்கு வேணும். வேணாம் மாமா, கொம்முனு மாமா. முதல்ல பையன், அப்புறம் வேணும்னா. அப்படியா? ஆடாடா, இன்னொன்னு வேறையா? சரி, அப்படின்னா ஓகே தான், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்படி அமைதியா நிக்கவே மாட்டியா? நான் கிளம்பி போயிருவேன். வேண்டாம், இரு. சரி சொல்லு. சரி சரி சரி. ஆமா, எதோ இருந்தாலும் கோவிச்சிக்காதப்பா. என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு உங்க மேல கொல்ல ஆசைப்பா. வாச கருவேப்பிலையே, மாமம் பெற்ற மல்லிகையே. வாச கருவேப்பிலையே, ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது பொன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே, மாமம் பெற்ற மல்லிகையே. நிலவு சேல கட்டி நடக்குது பொன்னா, உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா. நன்றி கெட்ட சேல அது வேணா விட்டுருடி, கண்ணே உந்தன் சேல இனி நான் தான் கட்டிக்கடி. இப்போதே அம்மாவா நீயானா, எம்பாடு என்னாகும் மாமா. தங்கத்துல வார்த்தது போல, உதடு முள் முருங்க பூத்தது போல. எந்த பொண்ணு கையும் என்ன இன்னும் தொட்டதில்ல, இன்று மட்டும் கண்ணே நம்ம கற்பும் கெட்டதில்ல. கல்யாணம் கச்சேரி ஊர்கோலம் கையோடு கை சேர்த்து
சிலையே என் மாமன் பெத்த மல்லிகையே குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்னு நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாசல் கருவேப்பிலையே என் அத்தை பெத்த மன்னவனே. இது கனவா? இது நிஜமா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ச்சே. லட்சுமி எங்க லட்சுமி வீட்டில் ஒருத்தருமே காணா. யாரே ஆமா யாரோ படுத்திருக்க மாதிரி தெரியுது. அதை போய் யாருன்னு பாரு. தியாகு, என்னடா இன்னைக்கு நேரத்திலே வந்துட்ட? கண்மணி, கண்மணி எங்க போயிட்ட? அப்பா, அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? டேய் ஏன்னா டேய் பகல்லையே கணா கண்டு இருக்கிறியா? நான் ஊருக்கு கூப்பிட்டு வள்ளினேன், லீவெல்லாம் தரமாட்டாங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு முன்னையே வந்துட்டாரு நீ. அப்பா இன்னைக்கு கம்பெனியில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்துச்சா, அதான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன். சரி வீட்டுக்கு போகலான்னு நேரத்திலே வந்துட்டேன். ஆமாம் நீங்கள் போன விஷயம் என்னப்பாச்சு? அது அது வந்து ஒன்றும் இல்லைப்பா, நமக்கு அந்த பொண்ணு வேணாப்பா, வேற பொண்ணு பார்க்கலாம்ப்பா. என்னம்மா சொல்கிறீங்க? வேண்டாமா? ஆமாம் அவ்வளவு நம்பிக்கையோடு போனீங்க, என்னதான் ஆச்சு? ஆமாடா தெரியாக உங்க மாமன் இப்போதைக்கு கல்யாணம் செய்யலையா, பின்னால செய்யறாமாடா. வேற ஒன்றும் இல்லையே, நான் கூட பயந்தே போயிட்டேன். வேண்டானா விட்டுருங்கப்பா, எனக்கு உங்கள் 2 பேர்த்துக்கு தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. கண்மணிய மாமா எனக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. தியாகு, உன்னுடைய பெருந்தன்மை யாருக்குமே வராதுப்பா. ஆமாம் எங்க தம்பி தங்கச்சின்னு வரலையா என்ன? வரலம்மா. சரி இரு, இதை நான் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆமாம் என்னம்மா அது பையில கொண்டு போறீங்க? அது ஏன்டா கேட்குற? நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, ஆமா உங்க மாமன் உங்க 3 பேர்த்துக்கு ஸ்வீட் காரம் வாங்கி கொடுத்தாரா? அப்படியா? வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரு. என் மாமனுக்கு ஆமாப்பா. எங்க மேல எவ்வளவு பாசம். அடே அப்பா. அப்பா அப்பா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு, அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம், ஆரம்பிங்க. உங்களுக்கு எங்கள் ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. ஆமாப்பா, இந்த நல்ல காலத்துக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம்ப்பா. நம்ம குடும்பம் இப்போ கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள்லாம் தலை தூக்குனீங்கன்னா நம்ம எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ல. அம்மா உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தான் எப்பவுமே, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பிசினஸ் பண்றதுக்கு பணம் வேணுமா? டேய் அதை சொல்றா. டேய் பணத்துக்கு என்ன கவலைப்படுறீங்க? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல. அப்பா தம்பிக்கு பணத்தை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, பத்துலினா நானும் தர போகிறேன். ஆமாம் ஐயா, ஒரு கை தட்டினா ஓசை வராதுப்பா, 2 கையும் சேர்ந்து தட்டினா தான் எப்போவுமே ஓசை வரும். அதே மாதிரி நீங்கள் 3 பேருமே என்னைக்குமே ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. சரியா? சரிங்கம்மா, நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. லட்சுமி எனக்கு ஏனோ தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கிளாஸ் டீ கொண்டு வாமா. சரிங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். அப்பா என்னப்பா தலை ரொம்ப வலிக்குதா? இருங்க நான் வேணா உங்க தலையை பிடிச்சி விடுறேன். அம்மா தலை நீ கையை போட்டதுமே தலைவலி தன்னப்பால பிறந்து போச்சம்மா. போங்கப்பா, நீங்க எப்பவுமே இப்படிதான்.
டேய் பிரகாஷ், வேடிக்கையை பார்த்தியாடா? கண்மணிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன கதையா இந்த பெருசுக ரெண்டும் என்னமா திட்டம் போடுது? ஏய், திட்டம் போட்டா நாம விட்டுடுமா என்ன? இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல மாமாவுக்கு பக்க பலமா நான் இருக்கேன். கதிரும் இப்ப படிப்பை முடிச்சிட்டான். இனிமேலும் இந்த பிசினஸ்ல நம்மள மிஞ்ச காலத்துக்கு எவனாலையும் முடியாதுடா. பார்த்து மாப்பிள, பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு நீ அலைய, அந்த கண்மணி உனக்கு கல்தா கொடுத்துட்டு போயிட போறான். கல்தா கொடுக்க நினைச்சானா அந்த குடும்பத்தோட கருவையே அறுத்து போட்டுரும்டா. இந்த நியாயம் நேர்மையெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதான் எனக்கே தெரியுமே. இருந்தாலும் நீ கொஞ்சம் உஷாரா இரு. இந்த பொட்டச்சிகளை நம்ப முடியாதுடா. அதுலயும் உங்க மாமன் பண்ணுகிறா பாரு கண்மணி, அவளை சுத்தமா நம்ப முடியாதுடா. டேய், நம்ப வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கமாடா. நைஸா பெருசிட்ட சொல்லி சிறுச ரெடி பண்றா. இதுல கூத்து என்னன்னா, கதிரும் கார்த்தியும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றானுங்களாமா. ஏய், இது என்னடா புது கதையா இருக்கு? ஏய், இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ஆபத்து உனக்கு தாண்டா. ஒன்னா இவனுங்களை உடச்சு விட்டுரு, இல்ல விடுறா, வீட்டு பிடிப்பா. தும்ப விட்டு போட்டு வாழை பிடிக்கிற கதை ஆகாது மாப்பிள. ஏய், இது எல்லாமே அந்த கண்மணி காலத்துல தாலி கட்ட வரைக்கும் தானா. தாலிய கட்டிட்ட அந்த குடும்பத்தை கசக்கி பிழைச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் உன்னோட சுயரூபமே தெரியும்னு சொல்ற, அப்படித்தானே? ஆமாடா, தடியை எடுத்தா குரங்காடுற மாதிரி அந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிரும்டா. மாமனாவது மச்சானாவது மனுஷனுக்கு எதிராக மரியாதை. எந்த மயராண்டியும் என்ன ஒண்ணு முடிக்க முடியாது. ஏய், நாம எப்படா மற்றவங்களை மதிச்சிருக்கிறோம்? மதிக்கிற மாதிரி சும்மா நடிப்போம், அவ்வளவுதான். உடனே இவனுங்க எல்லாரும் நம்மள தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்கடா. ஏய், கொண்டாட்டன்னு நீ சொன்னதுதான் எனக்கு ஞாபகமே வருதுடா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு போலாமா? ஏய், நான் ரெடியா தாண்டா இருக்கேன், கொளுத்து விட்டுருவோம்.
ஸ்டாப்பே வைக்காம கட்டிப்புடி. நான் தொட்டாலே தூளாகும் ஒத்துக்கிடி, மெல்ல மேலே நீ பாடத்தை கற்றுக்கிடி. சேராதெல்லாம் சேர்ந்தால் இன்பம், குறி 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 ஏதும் இல்லா வாழே இன்பம். நானே எதற்கு இன்றுதானே இன்பம். சரி 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 கேளாதெல்லாம் கேட்டால் இன்பம், பரி 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 பாராதெல்லாம் பார்த்தால் இன்பம். நாமே நாமை ரசிக்கும் போதே இன்பம், அழகே இன்பம் அள்ளி தருவேன் இன்பம். தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருமா இன்பம், கட்டு கடங்காமல் அரைபாயும் உடலே இன்பம். ஒட்டி கொடுத்தாலும் குறையாத பொருளே இன்பம். விடு 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 வீரம் இல்லா வேகம் சும்மா, திடு 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 காலம் வந்தால் நேரம் சும்மா. காமம் விலக்கி விட்ட காதல் சும்மா, சிடு 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 கோபம் எல்லாம் பாயில் சும்மா. கடு கடு கடலீலை எல்லாரும் சும்மா. போதை எழுந்த பின்பு நாவே சும்மா, தொடவா சும்மா தொல்லை தரவா சும்மா. கட்டி பிடிப்பேனே முனிநாடு இருடா சும்மா, கட்டி பறிப்பேனே தயங்காமல் கொடுடா சும்மா. நெட்டி முறுக்கேன தருவேனே பெரியா உம்மா. எல்லோருமே உன்னை கிளை பேச வந்தார்களே, உன்னோடு வில்லங்கம் இல்லாமலே சொன்ன பிழை கூட தந்தார்களே. என்றாலும் நீ புன்னை தரவில்லை, என் போல ஆள் யாரும் இதில் இல்லை. பயம் என்பது எனக்கு இல்லை, அட்டாப்பு ராணி நான் ஒத்துக்கிறேன். வந்து புல் ஸ்டாப்பை வைக்காம கட்டுக்கிறேன். மீனா மீனா காத்தி எங்க ஆளையவே காணோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு தகவலையே காணோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ரெடி ஆயிட்டான். அவனுக்கு பிடிக்காத எங்க அண்ணன்கிட்டே பணத்தை வாங்கிட்டு அவன் ரெடி ஆயிட்டான் கதிர். யாரு? தியாகுக்கா? அவனுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. எனக்கும் தான் பிடிக்காது, வேற என்ன பண்றது? இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக யார் யாருக்கிட்டேயோ கை கட்டி நிற்க வேண்டியதா இருக்கு. நீங்க 2 பேர் நினைச்ச மாதிரி தியாகு ஒன்று கெட்டவன் இல்லை. அவனுக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு, அவன் ஏதோ இப்படி ஆயிட்டான். ஆனா உங்க கூட மட்டும்தான் அவன் பிறக்கல. ஆனா நீங்க நல்லா இருக்கணும்னு அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். இப்போ என்ன அவரை பத்தி பேசுறதுக்குதா இங்க என்ன வர சொன்னியா? சரி நான் கிளம்பட்டுமா? இல்ல ஏய் கதிரு, எப்படா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்கிற? ஏய் பார்த்தா தெரியல, நான் நல்லாவே இருக்கேன்டா. ஆமா மீனா கண்ணு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏன் அதை உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணுமா? இல்லம்மா, சும்மா கேட்டேன்.
மாமா என்கிட்ட பேசிட்டு இருக்கிற இதில் நான் என்ன சொல்ல போறேன்? டேய் கதிரு, நீயும் கார்த்தியும் சேர்ந்து ஏதோ பிஸ்னஸ் செய்யறதா சொன்னா பார்த்து பண்ணுங்கடா. இப்போ கலிகாலமா இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்றேன். சரி சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, நான் வரேன். பாத்தியா மீனாக்கண்ணு, நீ பேசிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு, அம்மா உன்னை தேடுவாங்க. சரி வரப்பா. பாத்தியா மீனா, உனக்கு அவன் மேல எவ்வளோ அக்கறைன்னு? அவனை பத்தி உனக்கு போக போக புரியும். அதெல்லாம் சரி, எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். சரி அதெல்லாம் விடு. என்னை எப்போ பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வர போற? அடிப்பாவி, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? முதல்ல கண்மணியோட கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான். அது வரைக்கும் எங்காச்சு ஓரம் சாரமா காதலிக்க வேண்டியதுதான். காதலிப்படா, காதலிப்ப. முதல்ல எங்க அண்ணனை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான வழியை பாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்க பாரு, இப்பவே ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டாரு, இன்னும் எத்தனை பேர் பார்க்க போறாங்களோ. ஆடா, பார்த்தா பார்த்துட்டு போறேன் வீடு. நீ என்னோட மாமன் பொண்ணு, நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? இந்த வீர வசனத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க பாரு, முதல்ல எங்க அண்ணனை ஒழுங்கா வேலை பிசினஸ் பண்ண சொல்லு, அவரை ரெடியாக்கு, சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீ என்ன பாரு. நீ என்ன பாரு மீனா, வா. என்ன பாக்குறது? வா இங்க பாரு. இதுதானே வேண்டாங்கிறது? உனக்கு வேண்டாம், ஆனா எனக்கு வேணுமே. சரி சரி, அப்படியே ஒன்னே ஒன்று கொடு பார்க்கலாம். மாட்டேன்பா. உன்னை கொடுக்காம விடவே மாட்டேன். மாங்கனி, உன்னுடைய கவனிப்பு எங்க மனசையே ஈர்த்துருச்சு. இதுக்காகவே எங்க கிட்ட இருக்கிற தங்க நகையில பாதி உனக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். அட டேய், அட எனக்கு கொஞ்சம் கொடுங்கடா, இதெல்லாம் பச்சை துரோகமா இல்லை? யோ மாமா, இங்க பாரு, உனக்கு கிள்ளி கொடுப்பான், எனக்கு அள்ளி கொடுப்பான், அப்படிதானே? சரியா சொன்னாய் மாங்கனி. ஏய் விடுங்கடா, கை வலிக்குது. மாங்கனி தான் கிளி கொடுக்க சொன்னான். மாங்கனி, இங்க இருக்கிற இந்த மூட்டையில் இருக்கிற நகையெல்லாம் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். என்னது, எனக்கா? ஐயோ, நான் என்ன புண்ணியம் பண்ண தெரியலையே. எனக்கா? இதெல்லாம் எனக்கா? ஆமா மாங்கனி, எல்லாமே உனக்கு தான். ஆமா, இந்த வெள்ளை வெள்ளையா உருண்டை உருண்டையா ஏதோ வித்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அது விற்க போகலையா? ஏய், அந்த வேலைக்கு இனிமே நான் எதுக்கு போகணும்? இனிமே உங்களை கரெக்ட் பண்றதா என்னோட முதல் வேலையே. ஆமா, கரெக்ட் பண்றதுன்னா என்ன? எனக்கு ஒன்றும் புலப்படவில்லையே. உனக்கு புழுவிட விட்டா அப்புறம் என்னோட ஐடியா எல்லாம் பாலா போயிடும். ஆமாம்மா, இரு. இப்போ என்ன சொன்ன? பாலா போயிடுமா? பாலுன்னு சொல்லியிருந்தா எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுப்பா. இங்க எங்களுக்கு எருமை பால் கிடைக்குமா? என்னது, எருமை பாலா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நாங்க யமலோகத்தில் இருக்கும்போது யம தர்மராஜாவோட எருமையை மேய்ச்சதே நாங்க 2 பேரும் தான். அப்படியா? அப்படி இருந்து உங்களை எதுக்காக இங்க அனுப்பி விட்டாரு? அதுவா, ஒரு நாள் யம தர்மராஜா பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் கேட்டாரு. பால் கறக்க நாங்க போனோம். வர வழியிலேயே எங்களுக்கும் பசி எடுத்துருச்சு. என்ன பண்றது, அதை நாங்களே குடிச்சு போட்டோம். அட, குடிச்சது மட்டும் இல்லாம தண்ணி வேற ஊற்றி வச்சுட்டோம். இது தெரிஞ்ச யம தர்மராஜா எங்களா அப்படியே கீழே பிடிச்சி சொல்லி விட்டாரு. ஐயோ, அப்பாடா, அவ்வளோ மேல கீழே குதிச்சு கூட உங்க 2 பேத்துக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரலையே. 2 பேரும் பார்க்கறதுக்கு அப்படி ஜம்முன்னு ஆளும் அழகா தான் இருக்கீங்க. ஐயோ, புல் அரிக்குதே. மாங்கனி, நாங்க யமலோகத்துல ரம்பா, ஊர்வசி, மேனகா
இவங்களோட ஆட்டத்தை மட்டுமே பார்த்துருக்கோம், ஆனால் பேசுனதே கிடையாது. ஏடா டேய், ஏடா இது வரைக்கும் ஒரு பொம்பளை கூட பார்த்ததா இல்லையா? தெரியலையா? ஆமாம் மாங்கனி, நாங்கள் ரொம்ப காஞ்சு போய் கிடக்குறோம். என்னையா சொல்ற? காஞ்சி போய் கிடக்குறியா? அவன் கிடக்குறான் மாங்கனி. ஆனால் இங்கே தான் ஊருக்குள்ள பொட்டை பிள்ளைங்க கலர் கலராக அழகழகா தெரியுறாங்க. ஆனால் எல்லாத்த விடையும் நீ ரொம்ப அழகா இருக்கிற தெரியுமா? ஏய், நிஜமா தான் சொல்றியா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். இங்க பாரு, நீ எங்கேயும் போயிடாத. நான் உன் கூட என்ன நீ உன் கூட வச்சுக்கிறியா? வச்சுக்கிறேன். அப்ப நான் அழகா இல்லையா மாங்கனி? ஏய் தங்க குஞ்சி, நீ தாண்டா மொத அழகா இருக்க. தோம் தாதா, டேய் நான் ஏமன் பேசுறேன்டா. ரெண்டு பேரும் ஓவரா போறீங்கடா. ஒரு பொம்பளைக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டு செத்து போய்தான் மேல வருவீங்களாடா. இங்க பாருங்கடா, நான் இப்பவே கூப்பிடுறேன், மேல யமலோகம் வந்து சேருங்க. அட போங்க யமதர்மராஜாவே, அதெல்லாம் நாங்க வர முடியாது. ஏன்னா இப்பதான் நாங்க மனுஷங்க வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள கூப்பிட்டா எப்படி? யமதர்மராஜாவே கம்முன்னு போயிருங்க. அங்கே வந்தோம்னா உங்களை கடிச்சே ஓடுவோம். ஏய், ஒரு பொம்பளைக்காக என்னையே கடிக்கிறேன்னு சொல்றீங்களா? மேல வந்துதான்டா ஆகணும். அங்க வச்சு ரெண்டு பேரையும் வகுந்துடுறேன். நான் வரேன்டா. யமதர்மராஜா, யமதர்மராஜா வரேன்னு சொல்லாதீங்க, போறேன்னு சொல்லுங்க. யோ நீங்க ரெண்டு பேருமே நிஜமாவே வானத்துல இருந்து குதிச்சு வந்தீங்களா என்ன? அப்ப நாங்க சொன்னதை நீ இது வரைக்கும் நம்பவே இல்லையா? ஏய் நம்பிட்டா மகனே, இப்ப இன்னைக்கு எங்கோட தான் வரணும், சரியா? இல்ல, நீ எங்கோட தான் வரணும். இல்ல எங்கோட தான் வரணும். இல்ல எங்கோட தான் வரணும். யோ விடியா, கையை பிச்சு போடாதீங்க. இது பாரு, நான் இப்போ உன் கூட வர மாட்டேன். இவன் கூட வேணாம், நான் இப்போ உன் கூட தான் வருவேன். போலாம். நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் தொழில் பிரிண்டிங் தொழில். இந்த தொழில் சீரும் சிறப்புமா நடக்க உன்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே தேவை பராசக்தியே. கதிரு, கார்த்தி, ரெண்டு பேரும் இங்கே வாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் செய்ய போகிற செயல் உங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கணும், சரியா? எல்லாம் இந்த ஆத்தாவோட அருளால் நம்மளுடைய குடும்பம் தலைச்சு மென்மேலும் பெருகணும், சரியா? ஆமாப்பா, யாருமே சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரோட பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். இதை நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லல, பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், சரியா? அப்பா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க எல்லாம் அப்படியே செஞ்சுக்கிறோம். என்ன சொல்றீங்க? செஞ்சுட்டா போச்சு. நீ நினைச்சதை சாதிச்சிட்ட.
அடா எப்படிடா உன்னால இப்படி நடிக்க முடியுது? என்னால நம்பவே முடியலப்பா சாமி. வேற வழி, நடிக்க வேண்டிய இடத்துல நடிச்சுத்தானே ஆகணும். இப்ப பாரு, தொழிலுக்கு தொழில் அமோகமா போகுது, காசுக்கு காசு நமக்கு வந்துருச்சு. காத்தடிக்கிறப்பவே தூத்திக்கணுங்கிறது பழமொழி, இருக்கிறப்பவே சுருட்டிக்கணுங்கிறது புதுமொழி. எப்படி? அட பாவி, உனக்குள்ள இப்படி ஒரு வில்லா இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. நினைக்கணும், நினைச்சு பார்க்கணும். அடுத்தது உன்னை கல்யாணம் பண்றதுதான். டேய், டப்பு டப்புன்னு எதையாச்சும் ஒன்று பண்ணி தொலைஞ்சிடாத. கொஞ்சம் பொறுமையாரு. 2 வீட்லையும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். முடிவை நான் சொல்றேன் கேளு. இன்னைக்கு இப்பவே உன்னை திடீர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றேன். நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா? எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை முதல்லையே தியாகுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு பொண்ணு கேட்க சொன்னா அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்கிட்டயே சோக கீதம் பாடுவாங்க. அதனால நாம 2 பேரும் நான் சொன்ன மாதிரியே திடீர் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறேன். இந்த பாரு, எங்க அப்பாட்டியாச்சும் ஒரு வார்த்தை சொல்லலாம். அவரு அத்தைகிட்டையும் மாமாட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவாரு. பேசி கல்யாணத்தையே நிறுத்திடுவாரு. எது வந்தாலும் நாம் பார்த்துக்கலாம். புரியலையே உனக்கு? இன்னைக்கு இப்பவே நேராக கடைக்கு போகிறோம், மஞ்சள் கைத்தையும் மாலையும் வாங்குறோம், அப்படியே கோயிலுக்கு போகிறோம், தாலியை கட்டுறோம், நேராக வீட்டுக்கு போய் அவங்க காலில் நெடுங்கடைய உளுந்துடுறோம். எப்படி? பால், எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். இதை பாரு, கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ இப்போ ஒத்துக்கலினா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், அதையும் பார்த்துக்க. ஏண்டா என்ன போட்டு இப்படி படுத்துற? வேற என்னென்ன பண்ண சொல்ற? எனக்கு நீ வேணும், உன்னோட நான் வாழணும், அவ்வளவுதான். சரி சரி, நீ இவ்வளோ தூரம் சொல்ற, அதனால நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒன்று, இதனால வர எல்லா பிரச்சனையும் நீ தான் பார்த்துக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வந்தவளை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். நீ மட்டும் உறுதியாக நில்லு, அது போதும் எனக்கு. உன் கூட சேர்ந்துட்டேன்ல, இனிமே ஏன் உறுதி எப்படி இருக்குன்னு நீ போக போக பார்ப்ப. அப்பவா இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்குவோம். உன்னை நீயும் கட்டிக்கிட சம்மதமா உனக்கு? யோ, என்னல பாடல படி ஜோரா வர, என்ன விஷயம்? இருக்காதா பின்ன? எமலோகத்திலிருந்து வந்து உன்னை நான் கலர் பண்ணிக்கிறேன்னா அது என்ன சாதாரண விஷயமா? ஆமா, இந்த உங்களுக்கு இது பார்த்தியா நீ? யோ, உனக்கு தெரியாதா? அவன் ஒரு சுங்கி, அதுவும் இல்லாம அவன் ஒரு புஸ்வானையா. உங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. எனக்கு உன்னை பார்த்தாலே இருடி செல்லக்குட்டி, நான் சொல்றேன். என்ன மாங்கனி, உன்னை பார்த்தாவே இந்த மாம்பழத்துல ஈமிக்கிற மாதிரி உன்னை முக்கலாம் போலவே தோணுது. என்ன உனக்கு எப்படி வசதி? என்னது தோணியா? தோணும். தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டு ஜாக்கிரதை. என்னது உப்பு கண்டமா? மாங்கனி, இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இன்னொரு ஜென்மம் வேணும் போல இருக்க. என்னது இன்னொரு ஜென்மமா? இந்த ஜென்மத்துக்கே நாக்கு தள்ளுது, அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அடக்கிருக்கி, சும்மா சொன்னேன்டி நானு. மாங்கனி, எனக்கு பூலோகத்துல ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்க ஆட்டத்தையெல்லாம் பார்த்து மயங்காத சிங்கிளி உன்னுடைய அழகான இந்த மல்கோவா மாம்பழ கண்ணத்தை பார்த்து மயங்கி உன் காதல் வழியில சிக்கி தவிக்கிறேன்டி. சிக்கி இருக்கிற ஒண்ணு நான் சும்மா விட்டுருவேனா?
இங்க பாரு யோ, நீ என் கூட இருந்துறியா? இங்க பாரு, இந்த பூமியில எத்தனை பசங்க இருக்கிறானுங்க, ஆனா எனக்கு ஒருத்தரை கூட பிடிக்கவே இல்லை. அட்ரஸாக்கா இவதான்டா பொண்ணு, எப்படி பேசுறா? இதுக்காகவே எங்கிட்ட இருக்கிற தங்க நகையில பாதி இவளுக்கு கொடுக்கலாம் போல இருக்குது. யோ யோ, அதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமா, அதெல்லாம் எப்ப காட்டுவ? அவசரப்பாரு கிறுக்கி கள்ளி, இப்போ நான் கொடுக்க மாட்டேன், சரியா? நம்ம கல்யாணம் மூச்சு குழந்தை குட்டிலாம் வரட்டும், அதுக்கப்புறம் கொடுக்குறேன்டி. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ நல்லா உஷாராதான் இருக்க. ஆமா ஆமா, உஷாரா இல்லைன்னா இந்த பூமியில பொழைக்க முடியுமா? அவன் இருக்கிறதா ஆட்டை தானே போட பார்க்கறானுங்க. யோ இங்க பாரியா, நானும் அப்படியேப்பட்டவே இல்லை. இது பாரு, நான் உன்னை காதலிக்கிறேன். இந்த காதலிக்காக என்னென்னமோ செய்யறாங்க. அட நானும் தான் செய்வேன், பொறுத்து பாரு. ஏன் உசுரே நீதான், சரியா? தங்க குஞ்சி, என் உசுரு நீதான்டா. ஆஹா, யமலோகமும் பூலோகமும் சேர்ந்து ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்க போகுது. மாங்கனி, இந்த கனியை சுவைக்கும் காலம் எப்போது சொல்லு. இங்க பாரு, கனி இப்பதான் கனிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச காலம் காத்திரு, அப்புறமா சுவைக்கலாம். ஓ, கனிய ஆரம்பிச்சிருச்சா? எப்படி சுவைக்க போறோம் பாரு. மாங்கனி பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து, நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து. கத்தாடிதான் நாம் பறந்தடிக்கும் கூத்தாடிதான், பானா கத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி, பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம். என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. மாயவாரம் சந்தையில் டென்ட் போட்டேன், மாசி மாச கூடுல உன்னை பார்த்தேன். தேவக்கோட்டை ரொட்டு மேல பாய போட்டேன், அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன். அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புடுல பம்பரம் நான் விடவா. என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து.
செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டே வேர்த்து இருக்கும் என்ன சைட் அடிக்க கோடி சனம் காத்து கிடக்கும் ஏ கோரவா, நான் பட்ட பாக்க வெட்டுவதில் கெட்டிக்காரி ஓடி போய பலவா. அடி கோரத்தே நான் கொண்டையில முள்ளு வச்சு ரெண்டு பக்கம் குத்தம் சின்ன கழுத்து அடிலால பெருங்காயம் உடைச்சா பாலா வரும் சாயம் அடி கொம்புல தான் தேன் இருக்கு கொஞ்சிக்கிற நீ எனக்கு வா 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 இங்கே நீ வா நீ டப்பா பாட்டி இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் கோரவா. ஒரு அச்சாரம் வச்சுக்கிற மச்சான்னு பிடிச்சிக்க மெதுவா ஏ ஓசி பிச டான்ஸ் தான் நாம போட்டுக்குவோம் ஜீன்ஸ் தான். ஏ ஓசி பீசா டான்ஸ் தான்